ஒரு துறவிக்கிட்ட அரசர், நான் மக்களுக்கு இலவசமாக விடுதிகள் கட்டியிருக்கேன், கோயிலில் திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், டெய்லியும் அன்னதானம் போடுறேன் அப்படின்னு அவன் பெருமையை பேசிக்கிட்டு இருந்தான். அதை கேட்ட துறவி, அப்படியா அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அமைதியாக இருந்தார். அரசருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா துறவி தன்னை பாராட்டுவாரை நினச்சி தான் இவ்வளவு பெருமையும் பேசினார். ஆனாலும் நம்ம அரசர் விடலை. திரும்பியும் துறவிக்கிட்ட, இவ்வளவு சேவை செஞ்ச எனக்கு சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும் தானே அப்படின்னு கேட்டார். இல்லைன்னு துறவி சொன்னார். இதை கேட்ட மன்னர் அதிர்ச்சி அடைஞ்சார். எதை செஞ்சாலும் அதை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஆணவம் இருக்கவே கூடாது. அது புண்ணியத்தை தடுத்துட்டு பாவத்தை சேர்த்து விட்டுரும். அதனால சொர்க்கம் கண்டிப்பாக உனக்கு இல்லை அப்படின்னு துறவி சொன்னார். இதைத்தான் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள்.